சொல்றீங்க? மாணிக்கம் எதுக்கு அங்க வந்தாரு? நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அவர்கிட்ட சொல்லியிருந்தம்மா, இந்த பக்கம் நிலமெல்லாம் ரொம்ப மலிவா வருது, பணம் இருந்தா வாங்கி போடுங்க, பின்னால வேலை சரசரன்னு ஏறும்னு. அதை நினைவில் வச்சுக்கிட்டு வந்தாரேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். என்ன சந்தோஷம்? கோவக்கார மாப்பிள்ள உங்களை தேடி வந்தாரேண்ணா? மாப்பிள்ளை கோவக்காரராக இருக்கலாம்டா, ஆனால் நான் பொண்ணை கொடுத்துருக்குறேன்ல. இந்த மட்டும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்தாரேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்கல. நேரம் வந்தவர் என்கிட்ட தான் பேச போறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் முகத்தை திருப்பிட்டு பக்கத்து பிளாட்டுக்கு போயிட்டார். அதை இன்னொருத்தங்கள போட்டு வைக்கிறான். அந்த புரோக்கர்கிட்ட இவர் பேசுகிறார். பேசி நிலத்தோட விலையெல்லாம் ஒரு மாதிரி பேரம் பேசி முடிச்சப்புறம் அவன் அப்பா வித்தனமாக கேட்டான், பிளாட் யார் பேருக்குங்க, சம்சாரம் பேருக்கா வாங்கிறீங்கன்னு. மாப்பிள்ளைக்கு வந்துச்சே பாருக்கோ. அவங்ககிட்ட கத்துறார். என்னை பார்த்துக்கிட்டேன். சம்சாரம் என்னடா சம்சாரம்? நேற்று வந்தவ நான் இருக்கிறேன், எங்கள் அம்மா இருக்கிறா, என் தங்கச்சி இருக்கிறா, அவ பேருக்கு நான் ஏன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேருக்கே வாங்கிட்டார். என்னமாம்மா இதில் உங்களுக்கு வருத்தமா? என்ன, எங்கிட்ட வருவாருன்னு எதிர்பார்த்தேன், வரல. அந்த அளவுக்கு வருத்தம் தான். மாமா, அவருக்கு முடிச்சு கொடுத்தது வேற யாருக்காக முடிச்சு கொடுக்குறோன்னு வச்சுங்க, கமிஷன் ஆச்சும் கிடைக்கும். கமிஷன் கிடக்குதுரா. நான் இந்த விஷயத்தில் கமிஷனே எதிர்பார்க்கல. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாணிக்க மாப்பிள்ளை நினைப்ப பாரு. சரோ பேருக்கு பத்திரம் பதிவாகலைன்னா நான் வருத்தப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பேரில் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா எனக்கு இதுல வருத்தம் இல்லை. ஏன்னா பத்திரம் யார் பேர்ல இருந்தான்னு அனுபவிக்க போறது என் மக தானே, சொத்து வரப்போறது என் பேரனுக்கு தானே. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். போஸ், நான் கிளம்புறேன்டா. ஓட்ட பாத்துக்க. பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருந்தா. சரிப்பா. ஏன்பா திடீர்னு கோயம்புத்தூர் கிளம்பிட்டீங்க? என்ன பண்றது, முதலாளி கூப்பிடாருல. கோயம்புத்தூர்ல பெரிய பார்ட்டியா, பேச்சுவார்த்தைக்கு முதலாளி போறாரு. எனக்கு டிக்கெட் போட்டேன், நீ வாங்குறாரு. மறக்க முடியுமா? வரேன். சரி மாமா. அவன் சொல்றேன். சொல்லிடுறேன். வரேன் தானே? சரி. வரேன் கண்ணா. வரேன். சரிப்பா. அப்பா உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. சீக்கிரம் வந்துருங்கப்பா. வந்துடுறேன். தாத்தாக்கு டாடா சொல்லு. பாவம் தானோ மாமா, இந்த வயசுலயும் ஊரா சுத்தி சம்பாதிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. நானும் ஒரு உட்கார வச்சு சோறு போறேன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆண்டவன் எனக்கு அந்த வாய்ப்பே கொடுக்காம விட்டான். ஏங்க, நம்ம நேரம் காலம் அப்படி இருக்கு. அதை நினைச்சு எதுக்கு வருத்தப்படுறீங்க? சரி வாங்க. வந்துட்டியா? சரி, மூஞ்சி கை கால அலம்பிட்டு வா, சாப்பாடு போடுறேன். அக்கா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அப்பா எங்க? அப்பா இப்பதான் கோயம்புத்தூர் கிளம்பினாரு. அவர் முதல்ல ஏதோ வேலை விஷயமா கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் கோயம்புத்தூரா? எப்பக்கா வருவாரு? போன வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. ஏன்னு கேக்குற? இல்லக்கா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு தான் கடைசி டேட். அறிவு கெட்டவளே, நாளைக்கு கடைசி தேதி இப்ப வந்து சொல்ற? அப்பா வேற ஊருக்கு கிளம்பிட்டாரு. நான் அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். அப்பாக்கு தெரியும். நீ எப்போ அப்பாட்ட சொல்லிருப்ப. அவர் மனசுல 1008 விஷயம் ஓடிட்டு இருக்கோம். இதே ஞாபகம் வச்சுட்டு பாரு. அப்பப்ப ஞாபகப்படுத்த வேணா. எவ்வளவு கட்டணுமா? 4000 ரூபாய் கட்டணும். ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? படிச்சா மட்டும் போதாது, அதுக்கு தகுந்த பொறுப்பு வேணும். 4000 ரூபாய் கட்டமா, அதுவும் நாளைக்கு கடைசி தேதியா? ஏங்க என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்றா? நாளைக்கு கடைசி தேதியா 4000 ரூபாய் வேணும்னு இப்ப வந்து சொல்றா? என்னங்க ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, 4000 ரூபாய் தானே, சின்ன பணம் தான். ஆனா இப்ப நமக்கு அது பெரிய பணம். இதே நான் முன்ன மாதிரி இருந்தா, அப்பா இல்லாட்டினா என்ன, நீங்க கொடுங்க நீ என்கிட்ட நீ கேட்டு இருப்ப, நானும் கொடுத்துருந்திருப்பேன். நீ இப்ப கேட்கிற நிலைமையிலும் இல்ல, நான் கொடுக்குற நிலைமையிலும் இல்ல. மீனா இதுக்கு பவானியை திட்டிக்கிட்டு இருக்க. என்னங்க பண்றது? யார்ட்டையாச்சும் கடனை உடனே வாங்கலாம். நானே தான் இப்போ பெரிய கடனாளியா வந்து நிக்கிறேனே. என்னங்க, நான் வேணா ஓனர் மட்டும் கேட்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். கேட்டா கொடுப்பாங்கல்ல. என்ன, அடுத்த மாசம் வாடகையோட சேர்த்து கொடுக்க போறோம். ஒரு கை மாத்து தானே, எல்லாம் கொடுப்பாங்க. இருங்க போய் கேட்டு வரேன். அறிவு கட்டு வா. வாங்கண்ணே, உட்காருங்க. ஆனா இன்னொரு டீ போடுங்க. என்னண்ணே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லப்பா, நானும் ஒரு வாரமா அலைஞ்சு பாக்குறேன், ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குதுப்பா. எதுக்கு அலையறீங்க? என்ன செட் ஆக மாட்டேங்குது? நம்ம கிட்ட ஒரு பாட்டி இருக்கு, 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு வேணுமா. வாடகை 10,000 ரூபா இருந்தா கூட பரவாயில்லையா, 1 மாசம் வாடகையே கமிஷனா தந்துடுறேன்றாங்க. ஒரு நல்ல வீடா பார்த்து முடிச்சிட வேண்டியதானே? அதுல என்ன சிக்கல்னா, வீடு கிழக்க பார்த்து இருக்கணுமா, தெரு முனையில இருக்கணுமா, வீட்டுக்கு நம்பர் 5 இருக்கணுமா, அப்படி இப்படி 4-5 கண்டிஷன் போடுறாரு. நானும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டேன். கொஞ்சம் லேட் பண்ணா கூட பார்ட்டி கை மாறிடும். உங்ககிட்ட ஏதாவது இருந்தா சொல்ல. அண்ணே,
பலசரவாக்கத்துல காந்தி தெரு இருக்குல்ல, ஆமா. அங்கே நீங்க சொல்ற மாதிரி அமைப்புல ஒரு வீடு இருக்கு. வாடகை கூட 10,000 ரூபா தான். நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அது உங்களுக்கு அமையும் நினைக்கிறேன். ஆனா என்ன ஆனான்னு இருக்கிற அப்ப முடிச்சிட ஓ, நீ ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். கமிஷன் தானே, முதல்ல முடிப்பா. வாங்குற கமிஷன்ல பாதியை தரேன். பாதினா? அதான்ப்பா 10,000 ரூபா தராங்க, அதுல பாதி 5,000 ரூபா தான் தரேன். சரிண்ணே, அப்ப முடிச்சிடலாம். அண்ணே, சொல்லணேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிரமமான சூழ்நிலையில இருக்கேன். கமிஷனை கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? அட என்னப்பா நமக்குள்ள, வீட்டை முதல்ல முடிச்சு கொடு. 5,000 ரூபா உனக்கு கொடுத்துட்றேன், வார்த்தை தவற மாட்டோம்ல. சாப்பிடுண்ணே, முடிச்சிடலாம். சாப்பிடு. வாங்க மாமா. நம்ம வீடு எதுவும் காலி பண்ண போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணுலே. இல்ல, வெளியில டூலெட் போர்டு போட்டுருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியல மாமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏண்டி எனக்கு தெரியலன்னு உன்கிட்ட கேட்டா நீ ஏன்டி திருப்பி கேக்குறியா? தானோ என்னமா சொல்லவே இல்ல? என்ன சொல்லல? டூலெட் போர்டு வெளியில மாட்டி இருக்கீங்களாமே, வீடு காலி பண்ணிட்டு போறீங்களா? இவர்தான் சொன்னாரு. வீட்டை காலி பண்றதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? உங்களுக்காக தான் போர்டே போட்டுருக்கு. இத பாருமா, உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிடுங்க. என்னம்மா இப்படி திருத்துப்புன்னு குண்டத்துக்கு போறீங்க? என்னம்மா இப்படி திடீர்னு வந்து சொன்னா எப்படி? முதல்ல எங்களை கேட்காம போர்டு மாட்டினதே தப்பு. இத பாருமா தானோ, என்கிட்ட கோச்சிட்டு பிரயோஜனமே இல்ல. இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம வாடகை கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்பதான் எந்த தொழிலும் இல்லையே, இனிமே எப்படி கரெக்டா வாடகை கொடுப்பீங்க? அதெல்லாம் இப்ப உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா நாங்களே காலி பண்ணிட்டு போடுவோம்ல. எதுக்குமா தேவையில்லாத பேச்செல்லாம்? அதுக்குதான் முன் யோசனையா வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு சொல்றேன். என்னம்மா இந்த மாதிரி சொல்றீங்க? தப்பா நினைக்காதப்பா, உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பவானிக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாம தானே என்கிட்ட வந்து கடன் கேட்டுச்சு. அதான் இல்லேன்னுட்டீங்களே, அது வேற எனக்கு நஷ்டமா? இத பாருப்பா, அதுக்காக மட்டும் சொல்லல. கடன்காரங்க ஏன் வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மானம் போகுது. ஏதோ கார்மெண்ட்ஸ் இருந்தது, ஒழுங்கா வாடகையை கட்டிட்டு இருந்தீங்க. இப்பதான் நிலைமை தலைகீழாயிடுச்சே. ஏமா, ஏதோ அவருக்கு ஒரு கெட்ட நேரம், கார்மெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சு. அதான் எங்க அப்பா சம்பாதிக்கிறாருல, அதை வச்சு நாங்க சமாளிப்போம். ஆமா, பெரிய கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குறாரு, புரோக்கர் வேலை தானே பாக்குறாரு. இத பாருமா, சொல்றேன்னு வருத்தப்படாத. உங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடா பார்த்து போய்க்குங்க. பாத்தீங்களாங்க, இந்த வீட்டுக்காரமா நம்மள பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காங்கன்னு. ஓசியில நம்ம கிட்ட குழம்பு வாங்கிட்டு போனதெல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு. நல்லா வாழ்ந்தவங்க கிட்ட போனா கிராமத்திலே மதிப்பு இல்ல. இது நகரம், இங்க மட்டும் எப்படி இருக்கும்? இல்லங்க, பழகுன பழக்கத்துக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க பாட்டுக்கு போர்ட மாட்டிட்டு நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. இதுதான்டா உலகம்னு நம்மளை பாக்குற ஒவ்வொருத்தரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் பட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போறவங்க வரவங்க எல்லாம் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறாங்க, நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்க போறோம்னு தெரியல. என்னங்க, வேற வீடு நம்ம பார்க்கணுமா? தெரியல, நானே குழம்பு போயிருக்கேன். யோசிப்போம். என்னப்பா போஸ் எங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே, நம்ம பாலமுருகன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு வீடு முடிச்சு கொடுத்தேன், வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீ சாப்பிடுறியா? இல்லண்ணே வேணாம், இப்பதான் சாப்பிட்டேன். என்னண்ணே எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்காது? அரை மணி நேரமா நான் இங்க உட்காந்துருக்கேன். அது ஒண்ணு இல்லப்பா, நான் அப்பவே கிளம்பிட்டேன். வர்ற வழியில ஒரு 2-3 வேலை, அதை முடிச்சுட்டு வரவேணாமா? பரவாயில்ல. சரி, டீ சாப்பிடுறியா? இல்லண்ணே வேண்டாம். அப்போ என்னண்ணே, அந்த வீடு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லண்ணே? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்குண்ணே தேங்க்ஸ் எல்லாம்? எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, தேங்க்ஸ் சொல்றதானே முறை. உதவியா? என்னண்ணே, கமிஷன் தரேன்னு சொன்னீங்க, அதனாலதான் நானும் பண்ணேன். ஓ, அதுவா போஸ்? அது நம்ம நினைச்ச மாதிரி அமையலப்பா. என்னண்ணே சொல்றீங்க? 1 மாசம் வாடகையை கமிஷனா தரேன்னு சொன்னான், கடைசியில இல்லன்ட்டான்.
அந்த பார்ட்டி கமிஷன் கொடுக்கலையா? அவ கொடுக்கலன்னு சொன்னா விட்டு வர ஆளா நீங்க? தரேன்னு சொன்னவன் தரமாட்டேன்ட்டான். அதுக்காக அவன் சட்டையை பிடிச்சா கேட்க முடியும்? பாருங்கண்ணே, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என் பண தேவைக்கும் என் கஷ்டத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். நீங்க பண்றது சரியில்லைண்ணே. அட என்னப்பா, பணம் தானே, அவசரப்படாத. 1000 ரூபா கொடுத்தாரு, பேசின மாதிரி. இந்தா உனக்கு 500, எனக்கு 500. 500 ரூபாயா? என்ன விளையாடுறீங்களா? இங்க பாருங்கண்ணே, இதே வேற ஒரு சூழ்நிலைனா எனக்கு எந்த கமிஷன் தேவையில்லை, நான் போயிட்டே இருந்திருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, எனக்கு பணம் தேவைண்ணே. பேசின படத்தை ஒழுங்கா கொடுத்துருங்கண்ணே. அட என்னப்பா உன்னோட பெரிய தலைவலியா போச்சு? பார்ட்டி பேசின மாதிரி 10,000 ரூபா கொடுக்கல, 1000 ரூபா கொடுத்தாரு. நம்ம பேசின மாதிரி உனக்கு 500, எனக்கு 500. நான் உங்ககிட்ட கொடுத்தா நீ வேணாங்கிற? இதை நான் நம்பணும். உண்மையை தான் சொல்றேன் போஸ். 10,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய பார்ட்டி 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு வர்ற ஆளு நீ. ஜபார், ஒழுங்கு மரியாதையா என் கமிஷனை கொடுத்து. போஸ், இது நல்லா இல்ல போஸ். உனக்கு பணம் வேணுன்றதுக்காக என் கஸ்டமர் சட்டையை பிடிச்சி கேட்க சொல்றியா நீ? என்னப்பா நீ எவன் சட்டையும் பிடிக்க வேண்டாமியா. எனக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், என் கமிஷனை தரேன்னு அதை முதல்ல எடுத்து வை. இப்ப நீ என்ன பண்ணணுங்கிற? பாரு, ஓ பார்ட்டிட்ட நீ போய் பேசி எனக்கு வர வேண்டிய கமிஷனை வாங்கிட்டு வா போ. அட என்னப்பா, காசு நாளையரா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. காசுக்காக தானே தொழில பண்றோம். அட நம்ம புரோக்கர் தொழில் எல்லாம் சில சமயங்கள்ல இப்படி ஆகிறது இல்லையா? உனக்கு நிறைய காசு வேணும்னா வேற ஏதாவது புரோக்கர் தொழில் பாரு, லட்சமா பணம் கிடைக்கும். வந்துட்டீங்களா? சாப்பாடு போட்டுருவா? மாமா மாமா என்ன மாமா? மாமா மாமா என்னாச்சு மாமா? என்ன மாமாச்சு? சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. என்னாச்சு மாமா? சொல்லுங்க மாமா. மாமா என்னாச்சு சொல்லுங்க. மாமா சொல்லுங்க, என்னாச்சு? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஒருத்தங்க கூட பணத்தகராறாயிடுச்சு. வாய் வார்த்தை முத்தி போய் அடிச்சிட்டேன். ஏன் மாமா, எதுக்கு மாமா இப்படி அறிவில்லாம நடந்துக்கிறீங்க? நமக்கு தான் நேரம் சரியில்லை தெரியுதுல்ல. தேடி நஷ்டம் வந்து நம்ம நொந்து போய் நிக்கிறது பத்தாதா? இப்படி தேடி வேற போய் வம்ப எடுத்துட்டு வரணுமா? நான் தேடி போலதானோ, அது என்ன தேடி வருது. தேடி வந்தா ஒதுங்கி போனோம். இப்படி அடிச்சு மல்ல கட்டி கோர்ட்டு கேஸ்னு போய் வந்தா என்ன ஆகுறது? நாம அப்படி வேற சீரழியணுமா? தானோ, நான் சண்டைக்காக அலையில, பணத்துக்காக அலைஞ்சேன். என்ன பயன்படுத்தி ஒருத்தன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு கடைசியா பணம்னு கேட்கல என்ன ஏமாத்திட்டா. அதான் அதை கேட்டதுக்கு எவ்வளவு அசிங்கமா பேசினா தெரியுமா? பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதான் அடிச்சேன். என்ன மாமா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? ஒருவேளை அந்த ஆள் போலீஸ்க்கு போயிருந்தா என்ன ஆகும்? இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லு பவானி. அறிவு கெட்ட மனுஷன். இதுக்கு முன்னாடி இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் முன்கோவா அடித்தடி சண்டைன்னு இருந்தீங்க. இடையில கொஞ்ச நாள் மாறி நல்லபடியா இருந்தீங்க. அது நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டேன். இப்போ மறுபடியும் வேதாளம் முருங்கமலை ஏறின மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க. நான் எங்க போய் முட்டிக்கிறது? அறிவு கட்டத்தனமா பேசாதடி. நடந்த பிரச்சனைக்கு என் மேல எந்த தப்பு இல்ல. சும்மா சப்ப கட்டு கட்டாதீங்க மாமா. நான் ஏன் சண்டை போட்டேன் தெரியுமா? ஒரு வீடு முடிச்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். அதுல உனக்கு 5,000 ரூபாய் தரேன்னு ஒரு புரோக்கர் சொன்னா. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. போய் கமிஷனை கேட்டேன். பிச்சை போடுற மாதிரி 500 ரூபாய் எடுத்து போட்டான். ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டேன். இந்த புரோக்கர் தொழில் இப்படித்தான், வேற புரோக்கர் தொழில் பண்ணு நிறைய பணம் கிடைக்கும் சொன்னா. கோவம் வராம என்ன பண்ணும்? அதான் அடிச்சிட்டேன். 5,000 ரூபாய் பணம் கிடைக்கும். பவானிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாம்னு நினைச்சேன். எவ்வளவோ வாதான்னு சண்டையில போய் முடிஞ்சிருச்சு. ஏன் மாமா, என் ஃபீஸ்க்காகவா நீங்க சண்டை போட்டீங்க? மாமா நான் ஃபீஸ் கட்டியாச்சு. ஃபீஸ் கட்டிட்டியா? எப்படி பவானி? ஆமா மாமா, லாஸ்ட் டேட் என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சோனே என் ஃப்ரெண்டு ஃபீஸ் கட்டிட்டா.
அப்பா வந்தோனே அந்த பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். ஏ மாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன்ல. ஏன் இப்படி அவசரப்பட்டு கோவப்பட்டு வேதனைய வலிய போய் தெடிக்கிறீங்க மாமா? இவர் இப்படிதான் பவானி, இவர் திருந்தவே மாட்டாரு. எல்லாம் என் தலை எழுத்து. உன் தலையெழுத்துல தானா? இது என்னோட தலையெழுத்து. ஆண்டவன் நான் பிறக்கும் போதே எனக்கு 2 சொத்து கொடுத்திருக்கா. ஒண்ணு என்னோட ராசி, இன்னொன்னு என்னோட கோபம். இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் என்னோட ராசியும் மாற போறதில்ல, என் குணமும் மாற போறதில்ல. ஹலோ. Hello, good morning, madam. We are calling from a Happy Life Insurance, madam. யாரு? Hello, sir. Good morning. We are calling from a Happy Life Insurance, sir. எங்க இதுல ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த வருஷம் நீங்க எங்க கிட்ட பாலிசி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் நீங்க கட்ட தேவையில்லை சார். செகண்ட் இயர்ல இருந்து கட்ட ஆரம்பிச்சா போதும். நீங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசில ஜாயின் பண்ணலாமே சார். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சார் நான் தான் சொன்னேன் சார். We are calling from Happy Life Insurance, sir. வந்தனா மிதிச்சே விடுவேன். ரிசீவரை நான் வாங்குனது போய் சொல்றியா? யாருன்னு முதல்ல உண்மையை சொல்லு. என்ன சார் சொல்றீங்க? இந்த பாரு, என்கிட்ட மறைக்க பார்க்காத. எனக்கு எல்லாம் தெரியும். என் பொண்டாட்டிக்கு தானே போன் பண்ண. நான் ரிசீவரை வாங்குனதோ இன்சூரன்ஸ் அது இதுன்னு கதை விடுறியா? சார் நான் ஏன் சார் போய் சொல்றேன்? நான் தான் ஹாப்பி லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறேன்னு சொல்றேனே சார். யோ புழுகாதியா, இன்சூரன்ஸ் கம்பெனியா நீ? என் வீட்டு நம்பர் உனக்கு எப்படியா தெரியும்? சார் எங்களுடைய டேட்டா பேஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி நாங்க உங்க நம்பர் கூப்பிட்டுருக்கோம் சார். நல்ல கோர்வியா போய் சொல்றியே. ட்ரைனிங்கா? என் பொண்டாட்டி கொடுத்த ட்ரைனிங்கா? யோ அவன் பொழப்ப பார்க்க வேண்டியதானே? ஏன் அடுத்த முடிய கெடுக்குன்னு அலையறீங்க? உங்களுக்குலாம் நல்ல சவே வராது. யோ ரொம்ப பேசாத, எனக்கும் பேச தெரியும். அதான் தானே பேசிட்டு இருக்கியே. யோ இனிமேட்டு உங்ககிட்ட பேசுவான். வேணும்னா ஆபீஸ்க்கு போய் பேசு. சரியான கிறுக்கனா இருப்ப போல் இருக்கே. வையா போன எனக்கே போன் பண்ணி என்னையே திட்டுறியா? ஏய் உன் பேர் என்னடா? நீ எங்க இருக்குன்னு சொல்லு. நான் நேர்ல வரேன், நீ என்னன்னு பாத்துருவா. நான் ஏன் சொல்றேன்? உன் அட்ரஸ் நீ முதல்ல சொல்லு. நான் அங்க வந்துடுறேன், அங்க வச்சு பாத்துப்போம். யோ எனக்கே போன் பண்ணி என் அட்ரஸே கேக்குறியா? பாத்தியா என் அட்ரஸ் கேக்குறான். வர சொல்லட்டுமா? நேர்ல உட்கார்ந்து 2 பேர் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்களா? ஏய் உன் மனசுல யார் என்ன தெரியாத ஆள்கிட்ட ஏன் கண்டுபிடி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பயந்தா கொண்டு நினைச்சிட்டு இருக்கியா? அட்ரஸ் தரேன், நேர்ல வா. நீ என்னன்னு பாத்துருவோம். சரியான ஆம்பளையா இருந்தா 1/2 மணி நேரத்துல வாடா. அட்ரஸ் சொல்ல எழுதிக்க. ரவி. ஏய் எதுக்கு நீ போன புடுங்கன? ஏன் உங்க 2 பேர் விஷயம் எனக்கு தெரிஞ்சு போயிடும்னா? அவன் கோபக்காரனா இருந்து நீங்க பாட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவன் நேரா இங்க வந்து உங்க கைய கால உடைச்சு போறதுக்கா? அதுக்காக தான் போனை கட் பண்ண. கொஞ்சம் ஒழுங்கா பேசாம இருக்கீங்களா? இல்லனா என்ன பண்ணுவ? ஒருவேளை அவனே மறுபடியும் போன் பண்ணா நானே இந்த அட்ரஸ் கொடுத்து வர சொல்றேன். எது? போன்ல யாருன்னு கேக்குறேன். எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சிருக்கும். வர்ற போன் எல்லாம் உனக்கு தானே வருது. எனக்கு ஏன் போன் பண்றான்? லீலா போன் எடு. முடியாது. உனக்கு அதாண்டி இருக்கும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தேவனா எடுங்க, இல்லனா விட்டுருங்க. உனக்கு தெரிஞ்சவன் எவனாவது இருக்க போறான். எடுக்க முடியாது. கண்டிப்பா சொல்றேன், இது உனக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான். ஐயோ கடவுளே, இந்த போனை கொண்டு போய் குப்பையில போடுங்க. என் உயிரை எடுக்காதீங்க. ஜெய் என்னடா மறுபடியும் போன் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தானே போன் பண்ண. அவ வீட்ல தான் இருக்கா. வேணா நேர்லயே வந்து பாரு. என்ன எவ்வளவு? நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். நாங்களும் போன் பண்ணிட்டே இருக்கோம், எடுக்கவே இல்ல. திடுது பண்ணி எடுத்துட்டு என்னமா பேசுற? அறிவு இருக்கா உனக்கு? அது வந்து என்ன வந்து போய் லைன் ஃபால்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு போன் பண்ணா உன் இஷ்டத்துக்கு பேசுற? சாரி சார், நான் வேற யாரோன்னு. சாரி, போன்ல எப்படி மரியாதையா பேசுறது முதல்ல கத்துக்க. காண்ட நாங்க கனெக்ஷன் வாங்கிக்கிறானுங்க, நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. வையா போன. சாரி சார்.
என்ன சிரிப்பு? போன்ல எவனோ ஒருத்தன் என்ன திட்டுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? திட்டு வாங்குனீங்களா? லீலா, லீலா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நீ உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா இவன் போன் பேசுறவங்கிட்ட எல்லாம் சண்டை போடுறான், கிறுக்குன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன பெருசா காரணம் இருக்க போது? உங்க சந்தேக புத்தி தானே காரணம். ஐயோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்ல வந்த காரணமே வேற. ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. பொம்பளைங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்றது, நோட்டம் விடுறது, அசிங்கமா பேசுறது, இது மாதிரி நான் நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கேன். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். போன் இருக்குங்கிறதுக்காக வர்ற போனை எடுக்கிறது, பேரை சொல்றது, இதெல்லாம் சேஃப்டி இல்ல லீலா.